அண்மை செய்தி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தடுப்பணை அடிக்கல் நாட்டு விழாவில் பள்ளி நேரத்தில் தற்போது மாணவிகளை அழைத்து வந்ததால் அங்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். வாணியம்பாடி அருகே தடுப்பணை அடிக்கல் நாட்டு விழாவிற்காக பள்ளி நேரத்தில் மாணவிகளை அழைத்து வந்ததால் அங்கு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. வாணியம்பாடி அருகே தடுப்பணை அடிக்கல் நாட்டு விழாவில் பள்ளி நேரத்தில் பள்ளி மாணவிகளை அங்கு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். இதனால் அங்கு கடும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. தடுப்பணை அடிக்கல் நாட்டு விழாவுக்கு வந்த எம்பி எம்எல்ஏவுக்கு மாணவிகளை மலர்கள் தூவ வைத்த நிகழ்வினால் தற்போது அங்கு கடும் விமர்சனம் எழுந்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் கோபிநாத் இணைப்பில் இருக்கிறார். கோபிநாத், வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் அரசு நிகழ்ச்சியில் மாணவிகளை பங்கேற்க வைத்திருக்கிறார்கள் திமுகவினர். இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மௌனிகா. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த அம்பலூர் பகுதியில் நீர்வளத்துறை சார்பில் அணைக்கட்டு மற்றும் தடுப்பணை பாலார் புனரமைப்பு பணிகளுக்காக சுமார் 77 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் 2 அமைச்சர்கள் மற்றும் எம்பி எம்எல்ஏக்கள் வருவதற்காக கூறி அப்பகுதி மக்கள் மற்றும் பெண்கள் அப்பகுதியில் பாலாறு மேம்பாலம் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வரும் வடமாநில இளைஞர்களையும் அழைத்து வந்து சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்க வைத்தனர். இந்த நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாகியும் அமைச்சர்கள் வருகை ரத்து செய்யப்பட்டு எம்பி எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் மட்டும் வந்தனர். விழாவிற்காக அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் பூக்களை தூவி வரவேற்பதற்காக அப்பகுதி மக்கள் பெண்களுடன் பள்ளி நேரத்தில் பள்ளி மாணவர்களின் கல்வி பாதிக்கும் வகையில் மாணவிகளை வரவழைத்து நிற்க வைத்து அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆட்கள் இல்லாததால் காலி சேர்களுடன் நடைபெற்ற இந்த விழாவில் பேசிக் கொண்டிருந்தனர். விழா மேடையில் பேசிக் கொண்டிருந்த குடியாத்தம் திமுக எம்எல்ஏ அமலு விஜயன் பேசிய போது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள அம்பலூர் என்ற கிராமத்தில் நடக்கும் நிகழ்ச்சியை சென்னையில் உள்ள அம்பத்தூர் என்ற இடத்தில் நடப்பது போன்று ஊர் பெயரை மாற்றி பேசியது கூட்டத்தில் இருப்பவர்களை மத்தியில் திருப்பலையை ஏற்படுத்தியது. தகவல்களுக்கு நன்றி கோபிநாத்.